Good morning student. Welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லெசன் சொல்யூஷன் லெசனுக்குரிய ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம். இது ப்ராக்டிஸ் சாம்பிள் பேப்பரில் வந்தது. நம்ம இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். ஓகேவா? லெசன் சொல்யூஷன். ஓகே, now let us see. Here it is, the question is 0.5 molal aqueous solution of weak acid is 20% ionic. Kf for water is given and lowering of the freezing point of the solution. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, lowering of freezing point. இப்போ நம்ம இதை டைரெக்டாக ஃபார்முலாக்குள்ளே போனோம் அப்படின்னா டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இது ஹெச்எஃப் அயனைசேஷன் கொடுத்ததால வேண்டாம் ஃபேக்டர் இன்டோ மொலாலிட்டி இன்ட்டு கேஎஃப். இப்போ இந்த இடத்துல உனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஐ அப்படின்னா 1 + ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது பர்சன்டேஜ் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கணும்னா percentage of alpha is equal to alpha into 100. உனக்கு இப்போ ஆல்ஃபா வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 20 divided by 100 இருந்ததுன்னா ஆல்ஃபா that is equal to what we are getting is here. ஸோ ஆல்ஃபா உனக்கு 0.2. அப்போ what is I is equal to 1 + alpha that is equal to 1 + 0.2 is equal to 1.2. இந்த அளவு வேகமாக நீங்கள் செய்ய தெரியணும். ஸோ what is I அப்படின்னா 1 what is called 1.2 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஐ தெரியும், எம் அவங்க கொடுத்துருக்காங்க மோலார் கேஎஃப். இப்போ இதை நம்ம இந்த இடத்துல அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வாங்க. எஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இப்போ தான் சொன்னேன் 1.2ன்னு சொல்லியிருக்கேன் இன்ட்டு மோலார் 0.5 இன்ட்டு 1.86. ஓகேவா? எஸ். இப்போ இது ஐ 60 அப்படின்னா யூ கேன் டேக் அது 0.6 இன்ட்டு 1.86. இப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். 6 36, மீதி 3 8 48 49 51, மீதி 5 ஓரால் 6 6 5 11. நீங்கள் மறக்காமல் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் 1.116 Kelvin. ஓகே, வாட் இஸ் திஸ் இஸ் டெல்டா டிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன குறைந்தது சொல்லுது அப்படின்னா திஸ் இஸ் லோயரிங் ஆஃப் த டெம்பரேச்சர் இஸ் 1.16. அதை நான் என்னன்னு சொல்லலாம் 1.12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இந்த இடத்துல வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர சந்தேகம் என்னது, -1.12 ப்ளஸ் அப்படின்னா இந்த லோயரிங் ஆஃப் நல்லா கவனிச்சுக்கோங்க. த லோயரிங் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். லோயரிங்கிற வார்த்தை அங்கே கொடுத்தாச்சு, அதனால் நீங்கள் மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது அப்படின்னா 1.12 கெல்வின் குறைந்து இருக்குதுன்னு ஆப்ஷன் இதை கொடுத்தா தான் உனக்கு கரெக்டான ஆன்சர். நீ பி ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா அது நெகட்டிவ்ல போயிடும். உனக்கு தேவையில்லாமல் நீ மார்க் எழுத. இதில் ட்விஸ்ட் அந்த வாட் இஸ் த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா டெல்டா டீனாலும் யூ ஆர் கிவிங் ஆஸ் இட் இஸ். ஓகேவா? லோயரிங் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, மோரோவர் கெல்வின் வரப்போ அங்கே நீங்கள் அந்த மைனஸ்லாம் காட்டக்கூடாது. அதை வச்சு இதை நீ முடிச்சுக்கலாம். ஓகே, பி எந்தூசியாஸ்டிக் சில்ட்ரன். தேங்க்யூ.